இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு. And you are most welcome to the Covenant of the Day. And today is 6th August 2024, Tuesday. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய மகிமையை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் நம்மளை எப்பொழுதும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கத்தக்கதாக நம்மளை வழிநடத்துவார். You know why the Lord is leading us, by the Holy Spirit? Reason, He wants us to be a witness for Him. So we need to firm in faith, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். அது எபிரேயரில் தான் நாம் தொடர்ந்து எபிரேயர் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எபிரேயர் சாப்டர் 11 verse 1. இந்த எபிரேயர் சாப்டர் 11 பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்டர். பவுல் என்ன செய்கிறாரு, விசுவாசத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்க ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. அந்த லிஸ்ட்டில் யார் யார் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு அவர் ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. அந்த லிஸ்ட்டில் எல்லா பேரும் வரும். அதோடைய முதல் வசனம் பாருங்களேன். the first verse of the chapter 11, the Hebrew. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இது ரெண்டு வார்த்தை, நம்புவது, ரெண்டாவது காணப்படாதது. The important two word is faith and the evidence, the things not seen, காணப்படாதது. அப்ப விசுவாசம் என்பது நாம் கண்டு நம்புவது அல்ல, காணாமல் இருப்பதை விசுவாசிக்கிறோம் பாருங்களேன். அது ஒரு வல்லமை உள்ளது. அதனால தான் தோமாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீ என்னை பார்த்ததுனால, தொட்டு பார்த்ததுனால நீ விசுவாசிக்கிற, ஆனால் காணாமல் விசுவாசிக்க போகிறாங்களே என்ன, அவங்க பாக்கியவான்கள்னு சொன்னார். இப்போ அதைத்தான் பவுல் இங்கு சொல்லுகிறாரு. விசுவாசமானது நாம் என்ன ஆண்டவர் இயேசுவை நம்பி அந்த நம்பிக்கையில் உறுதியில் காணப்படாது. என்ன காணப்படாது? நித்திய வாழ்வு, பரலோகம், heaven, living with Christ after the death, after the resurrection. இதெல்லாம் நம்ம காணலை, ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கிறோம், உறுதியாக நம்புகிறோம். நான் ஆண்டவரோடு இருப்பேன். அதுதாங்க நம்பிக்கை, அதுதாங்க விசுவாசம், ஃபெய்த், நம்பிக்கை. அப்போ இன்னைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, காணாததை நீ ஒன்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்பி அந்த நம்பிக்கையில் இருக்கிற பாருங்களேன், அது ஒரு நாள் வெறுமையாக போகாது. அதைத்தான் சொல்லுகிறாரு, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. நீ அனுபவிக்கிற, you see the presence of God and you see that your prayer is answering. In Jesus' name you experiencing wonders and miracles and healings. That's become a testimony, become a witness for you. ஆமாதானுங்களே. அப்போ அந்த விசுவாசமானது அதில் நாம் காணப்படுகிற உறுதி, அந்த உறுதி என்ன நடக்குதுன்னா, காணப்படாதது மேலே அசைக்காமல் ஒரு நிச்சயம் நமக்கு வருது. we have the confidence because இந்த அனுபவம் காணப்படுவதில் ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு. விளங்குதுங்களா? ஆகவே விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நம்பிக்கையில், ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் உங்களுக்குள்ளே ஒரு அனுபவம் வர வேண்டும். ஆமாம், சும்மா நான் கடவுளை நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன் அப்படி இல்லாமல், அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே பலனாக மாறி அது சாட்சியாக மாறும் பொழுது உங்களுடைய விசுவாசம் காணப்படாததில் ஒரு வல்லமை, ஒரு உறுதி, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, that's a fullness you will see, you will experience. Hallelujah. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வசனத்தின் பிரகாரம் உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஆவியானவரே, இதோ உன்னை காணாமல் உன்னை விசுவாசித்து உம்மை நம்பி உமக்குள்ளே வாழுகிற பிள்ளைகள் விசுவாசத்திலேயும் காணப்படாதவைகளிலும் உறுதியாக இருக்க, உம்மை சந்திப்போம் என்று நம்பிக்கையில் இருக்க, அந்த நம்பிக்கையை ஆசீர்வதிங்க. Lord, bless
those who are believing in you, Lord. Of things are not seen, but they believe, they trust, because you are the Savior of the world. நீ உலகத்தின் ரட்சகர் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, எப்படி ஒரு விசுவாசம் இருக்கிறது? விசுவாசித்து வாழ்கிறாயா, தரிசித்து வாழ்கிறாயா? God bless you. Take care.